ஹாய் வெல்கம் டு யூடியூப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மரண மாஸ் காட்டின பேட்ட படத்தோட ரிவ்யூ தான். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு யூஷுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட், அதோட தலைவருடைய மாஸ், டான்ஸ், காமெடி, ஸ்டண்ட், ஸ்டைல்னு ரொம்ப பிரசன்டபிளா சூப்பர் ஸ்டார் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் டீமால கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான தரமான படம். பார்க்க தானே போறீங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட ஃபேன் பேஸ்டு விஷயங்கள் தான் இருக்கு. மரண மாஸ் பாட்டுல வர்ற ஒவ்வொரு லைனையுமே இந்த படம் ப்ரூவ் பண்ணிரும். ஏன்னா படம் ஃபுல்லா அவ்வளோ மாசு. எல்லாருமே ரஜினி சார் கார்த்திக் சுப்ராஜுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுனால அவர் ரொம்ப லக்கின்னு சொல்றாங்க. படத்தை பார்த்துட்டு வந்த அப்புறமா கார்த்திக் சுப்ராஜ் கிடைச்சதுக்கு ரஜினி சார் கூட லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா தன்னை அணுவா ரசிச்ச ஒரு தீவிரமான ரஜினி பக்தன் ரஜினி சாரியே டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு சரியான எக்ஸாம்பிள். இது வரைக்கும் தமிழ் படத்திலேயே எடுக்காத புது விதமான ஸ்டோரி இருந்தாதான் நான் படத்தை பார்ப்பேன். ஐ வாட்ச் ஒன்லி ஹாலிவுட் மூவிஸ். இந்த மாதிரி எண்ணத்தோடலாம் யாராவது படத்துக்கு போறீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது இல்ல. தயவு செய்து போயிடாதீங்க. நீங்க தலைவர் ஃபேனா இருந்தா இந்த படம் உங்களை முழுசா சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பிடும். சொல்ல போனா இந்த படம் எடுத்ததே உங்களுக்கு தான். ஏன்னா இதுல 90% ஃபேன் பேஸ்டு விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். பட் ஜெனரல் ஆடியன்ஸும் இந்த படத்தை ரசிக்க முடியும் அப்படின்றத உறுதியா நம்ம சொல்லலாம். மல்டி ஸ்டாரர் பேட்டையில ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்காங்க. பட் படம் பார்க்கறப்ப நமக்கு நல்லா புரியும் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஹைலைட் இருக்காது. அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான காட்சிகளும் தலைவரை முன்னிலைப்படுத்துற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. ரஜினிக்கு ஹீரோயின் ஆக முடியலையே அப்படின்ற கனவு த்ரிஷாக்கும் சிம்ரனுக்கும் இந்த படத்தோட முடிஞ்சிருக்கும். படம் பார்க்கறப்ப இவங்களுக்கு அதிகபட்சமா கிடைச்சதே இந்த சந்தோஷம் தான் தோணுது. ஏன்னா ரோல் வைஸ் அவங்க கேரக்டருக்கு பெரிய இம்பாக்ட் இல்ல. பட் உண்மையிலே செம்ம கேரக்டர் கொடுக்கப்பட்டவங்க மகேந்திரன், நவாசுதீன் சித்திகி அண்ட் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. நவாசுதீன் ஒரு சிறந்த ஆக்டர் அப்படின்றத அவருடைய எக்ஸ்பிரஷன்ல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன தமிழ் டயலாக் தான் கொஞ்சம் சரியா வரல. பட் நம்ம விஜய் சேதுபதி ஏற்கனவே புகழோட உச்சத்துல இருக்கிற இவரு இப்படி ஒரு வில்லன் ரோல் சூஸ் பண்றாருன்னா சும்மாவா? இவருடைய கேஷுவல் நடிப்புல இவர் முத்திர பதிச்சாருன்னா சொல்லணும். பட் சில முக்கியமான சீன்ல இவரை வேணும்னே மொக்க பண்ணி ரஜினி சாரை கெத்தா காட்டின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த இடங்கள்ல இவரை கூட கொஞ்சம் கெத்தா காட்டியிருந்தா படத்துக்கு அது ரொம்ப பிளஸ்ஸா இருந்திருக்கும்னு தோணுது. ஆனா இது ஒரு ரஜினி சென்ட்ரிக் மூவி அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரது டு கெட் ரஜினி ஃபைட். அதனால அந்த இடத்துல மத்தவங்க எல்லாம் மாஸ் காட்டணும்னு எதிர்பார்க்கிறது தப்பு தான். இந்த படத்துடைய கேமராமேன் இந்த படத்துல காட்டின கலர்ஸ் ரொம்பவே அருமையா இருக்கும். கிராமத்துக்கு ஒரு டைப் ஆஃப் டோன், அது பாக்குறப்பே பிளாஷ்பேக்னு புரிஞ்சிடும். அப்புறம் ஹாஸ்டல்ல இன்டீரியருக்கு ஒரு டார்க்கான மோட், ஹாஸ்டலுக்கு வெளியே நம்ம குளிர ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சில் அட்மாஸ்பியர். படத்துல இது ஒரு சென்டிமெண்ட் சீனா ஆக்ஷன் சீனா அப்படின்றத அந்த கலர்ஸ் வச்சே நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அனிருத்தோடைய மியூசிக், சின்ன வயசுல இருந்தே ரஜினி சாரை பார்த்து பார்த்து வளர்ந்த அவருக்கு தான் அங்கிளுக்கு இப்படிதான் மியூசிக் போடணும்னு முதல்ல டிசைட் பண்ணிட்டார் போல இருக்கு. சொல்ல போனா பிஜிஎம்ல மரண மாஸ் காட்டினதே அனிருத் தான். அண்ட் இந்த படத்துடைய கொரியோகிராஃபி நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ண வேண்டிய ஒண்ணு. ஒரு ஏஜ்டு சீனியர் மோஸ்ட் ஆக்டர் என்ன மாதிரி ஸ்டெப் எல்லாம் கம்ஃபர்டபிளா போட முடியும், அது எப்படி போட்டா மாசா இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் தலைவருக்கு கிராமத்துல வெள்ளை வெட்டி கொடுத்திருந்தாலும் ஹாஸ்டல் சீன் வர்றப்ப மாடர்னான கிளாஸான ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்காரு. சொல்ல போனா ரஜினி சாரை எங்க எனர்ஜெட்டிக்கா காட்டுறதுக்கு இந்த காஸ்டியூம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். அண்ட் வழக்கமான கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்லயே இருக்கிற ட்விஸ்ட் சீன் இந்த படத்தோட ஆடியன்ஸை பா வேற லெவல் பா அப்படின்னு சொல்ல வைக்கும். மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கரமான ஸ்பீடு ஸ்டைல், செகண்ட் ஹாஃப்ல நம்ம தலைவர் நடிச்சதுனால மட்டும் நம்ம ஒத்துக்கக்கூடிய கன் ஷாட் சீன்ஸ், எதிர்பார்க்காத ரெண்டு பெரிய ட்விஸ்ட், கொஞ்சம் தேவையில்லாம இழுக்கப்பட்ட சீன்ஸ் ஆனா அதை கூட மறக்கடிக்கிற மாதிரி தலைவருடைய மாஸ் ஸ்டைல், மிரட்டலான ஸ்டண்ட், சப்போர்ட்டிவான கோ ஆக்டர்ஸ். ஓவராலா பேட்ட ஒரு பவர் பேக் ஃபேமிலி மாஸ் என்டர்டெய்னர் தான் சொல்லணும். நீங்க ஃபேனோ இல்லையோ குறைஞ்சபட்சம் ஒரு சீன்லயாவது வாவ் அப்படி சொல்லிட்டு வருவீங்க. படம் பார்க்கறவங்களுக்குலாம் நாங்க சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பார்க்கத்தானே போறீங்க காளியோட ஆட்டத்தை. யூடியூப் தமிழ் டீம் விஷஸ் பேட்ட மூவி a successful and blockbuster பொங்கல் 2019. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட், ரீசெண்டா விஸ்வாசம் படத்தை பார்க்க முடியலன்னு தன்னுடைய தந்தையே பெட்ரோல் ஊத்தி ஒருத்தர் எரிச்சிருக்காரு. சீட்டு பிடிக்கிறதுல தகராறிட்டு கத்தி குத்து வாங்கி ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல ஆபத்தான நிலையில அட்மிட் ஆயிருக்காரு. திருக்கோவிலூர்ல 10 பேர் பேனர் கட்டுறப்ப கீழே விழுந்து அடிபட்டிருக்கு. இதெல்லாம் எந்த ஸ்டார்ஸுமே உங்களை செய்ய சொல்ல. அவங்க அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்றது நல்லபடியா படத்தை தியேட்டருக்கு வந்து பார்க்கணும், உங்களுடைய சப்போர்ட் நீங்க கொடுக்கணும். சோ அதை மட்டும் செய்யுங்க, அன்பு செலுத்துங்க. ஆனா அந்த அன்பு வெறியா மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி ஆபத்தா முடிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஒரு ரஜினி ரசிகர் உட்லாண்ட்ஸ் தியேட்டர்ல பேட்ட ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு தியேட்டர் வாசல்லே வச்சு தாலி கட்டியிருக்காரு. நாங்க சொல்ல வரதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க, ப்ளீஸ் பி சேஃப் அண்ட் டேக் கேர். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம ஃபன் பண்ணலாங்க.